வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவனோட மாமாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வச்சிடுறாரு சென்னையில். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து இந்தமாரி அவனை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார், நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால் அதேமாரி வெண்ணிலாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹோட்டலில் தங்க வச்சுருக்கேன் என்ற எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு விஜய் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ராகினி விஜய் வந்து தாத்தாட்ட பேசின எல்லாத்தையும் வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு இவங்க உடனே பசுபதி கிட்ட போயிட்டு, அப்பா அவர் இந்தமாரி இந்த ஹோட்டலில் தான் இருக்காராம்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வெண்ணிலாவோட மாமா வந்து பார்த்துடுறாரு. மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்தமாரி விஜய் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன், அவங்க சொத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு தான், அதனால் வந்து உங்கள் பொண்ணு நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு இடத்துல வந்து கட்டி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா விஜய்க்கே கட்டி கொடுத்துருங்க. ஏன்னா விஜய்க்கு நடந்தது வந்து முன்னாடி நடந்தது வந்து ஒன்றும் உண்மையான கல்யாணம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறீங்க நிஜமாவா? ஆனால் அந்த தம்பி வந்து அவன் பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசமாக, அதெல்லாம் சும்மா சொல்கிறான், அவன் வந்து உங்கள் பொண்ணை வந்து எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியாமல் அவன் சொல்லிகிட்டு இருக்கான், நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க, சரி இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நம்ம வெண்ணிலா மாமா கேட்குறாங்க. உடனே பசுபதி வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஆள், அவனை அடிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிவிக்கணும், அதனால் நீங்கள் வந்து நான் வந்து மீடியாவை வர சொல்கிறேன், நீங்கள் ப்ரெஸ்ஸு முன்னாடி வந்து விஜய் தான் உங்கள் மாப்பிள்ளை அப்படின்றத சொல்லிவிடுங்க அப்படின்றாங்க. அப்புறமா வந்து நம்ம ராகினி வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணி ராகினி கொடுத்துட்றாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமாட்ட பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா இந்தமாரி வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து உண்மையை சொல்லிடலாம் மீடியா முன்னாடி அப்படின்னோடனே, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமாம்மா, ஆனால் எனக்கு வந்து விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.